கொண்ட உடன்படிக்கை, தாவீதோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் செய்து கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கையையும் நாம் தியானித்து வருகிறோம். ஆமென். இன்ஃபேக்ட் புதிய உடன்படிக்கையை குறித்து நாம் புரிய வேண்டும் என்றால், if you have to understand the truths of the new covenant, புதிய உடன்படிக்கையினுடைய உபதேசங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களோடு கூட செய்து கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கைகளையும் நம்ம தியானித்தால் மாத்திரமே, ஆமென், ஸ்தோத்திரம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை ஆமென் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமா இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் ஆமென் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த ஜூயிஷ் வெட்டிங்கினுடைய கடைசி 3 ஸ்டெப்ஸை குறித்து நாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ரைட், ஆமென், சாரி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். ஜூயிஷ் வெட்டிங்கினுடைய கடைசி 3 ஸ்டெப்ஸை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா பழைய உடன்படிக்கை அல்லது மோசைக் கவனன்ட் அல்லது சீனாயில தன்னுடைய ஜனங்களோடு கூட தேவன் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு திருமணத்திற்கு ஒப்பானதா இருக்கிறது. ஆமென். பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய மணவாட்டி ஆக்கி கொள்ளும்படி அவர்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து சீனாய் வனாந்தரத்துல அவர்களை அமர வைத்து அவர்களை ப்ரப்போஸ் பண்ணி கெட்டுபாவை அவர்களுக்கு கொடுத்து பரிசை அவர்களுக்கு கொடுத்து இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆமென் நான் நினைக்கிறேன் ஒரு 9 ஸ்டெப்ஸ் நாம் என்ன செய்துட்டோம், பார்த்து விட்டோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது வரைக்கும் ஸ்டெப் நம்பர் 1 இருந்து ஆரம்பித்து ஸ்டெப் நம்பர் 9 வரைக்கும் உள்ள இந்த ஆமென் நிகழ்வுகள் அனைத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக இந்த பூமியில வந்து சிலுவையில் மரித்த பொழுது இவைகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டது. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டெப் நம்பர் 1 till ஸ்டெப் நம்பர் 9 has been fulfilled in the new covenant. ஆமென். ஆனால் இன்னும் ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம், ஏன்னா அது நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. சோ அதை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் நாம வெளிப்படுத்தல் விசேஷம் போன்ற புத்தகங்களை நம்ம தியானித்தாதான் அது புரியும். ஆகவே ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் சொல்றேன், 1-2 மட்டும் நான் விளக்கி சொல்லிவிட்டு இன்றைக்கு ஓல்டு கவனன்டினுடைய மற்ற டீடைல்ஸ்குள்ள நாம் என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்டெப் நம்பர் 10, the bridegroom comes for the bride. என்ன, மணவாளன் மணவாட்டியை பரிசுத்த ஆவியானவர் வசம் ஒப்புவித்து விட்டு ஆமென் பிதாவினுடைய வாசஸ்தலங்களிலே ஒரு வாசஸ்தலத்தை மணவாட்டிக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறவர். ஆமென். அடுத்தது மணவாட்டியை தன்னோடு கூட அழைத்து கொள்ளும்படி அவர் என்ன செய்ய போறார், திரும்ப வரப்போகிறார். அவர் வருகிற அந்த நிகழ்வு தான் ஸ்டெப் நம்பர் 10, the bridegrooms comes for the bride. மணவாளன் மணவாட்டியை தன்னோடு கூட கொண்டு செல்வதற்காக வரப்போகிறார். இந்த சமயத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரம்ப் அல்லது ஒரு ட்ரம்பட், ஒரு எக்காள சத்தம் என்ன செய்யும், தொனிக்கும். இதைத்தான் பவுல் சொல்லுவார், ஆமென், கடைசி எக்காளம் தொனிக்கும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ரைட். பிரதான தூதனுடைய எக்காளம் தொனிக்கும் பொழுது மணவாளன் மணவாட்டியை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ளும்படி வருவார் என்று சொல்லி. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்துல, யூதருடைய கலாச்சாரம் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் பிப்ளிக்கல் கல்ச்சர்ல எக்காலம் ஊதுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு விசேஷமான ஒரு நேரங்களிலும் எக்காலத்தை ஊதுவார்கள். அப்ப இந்த மணவாட்டி ஒவ்வொரு நாளும் எழுந்து தன்னைத்தானே ஆயத்தமாக்கி கொண்டு அவ குளிச்சு எண்ணெய் பூசி மணவாட்டிக்குரிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு விளக்கிலே எண்ணெயை என்ன செய்யணும், அவ வைத்து ரெடியா வைத்து கொண்டு, எப்பொழுது மணவாளன் வருவார், பகல்ல வருவாரா, மதியம் வருவாரா, இரவுல வருவாரா என்று யாருக்குமே தெரியாது. பட் she should be ready எனி டைம். மணவாளன் வந்து அவளை கூட்டிக் கொண்டு போவதனால அவர் ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மணவாட்டியினுடைய ட்ரெஸ்ல அவர் ரெடியா இருக்கணும், எப்பனாலும் வந்து ஆயத்தமாய் அவ இருக்கணும். மணவாளன் வந்து அவளை அழைத்து கொண்டு போவார். திடீரென்று ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அம்மேன். இதைத்தான் த லாஸ்ட் ட்ரம்ப் என்று சொல்வார்கள். அம்மேன், ஸ்தோத்திரம். அமெரிக்கன் ஜனாதிபதி ட்ரம்ப் இல்ல, அம்மேன், ஸ்தோத்திரம், இஸ் த லாஸ்ட் ட்ரம்பட். சோ இந்த ட்ரம்பட்டை பத்தி சொல்லும் போது ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலா இவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துல தான் இருக்கிறது. அதாவது கூடார பண்டிகை, சாரி மன்னிக்கவும், அதாவது ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ்
எக்கால சத்த பண்டிகை அன்றைக்கு 100 முறை என்ன செய்வாங்க? ட்ரம்பட்டை பிளாஸ்ட் பண்ணுவாங்க. 100 முறை எக்காலங்களை ஊதுவாங்க. சோ இந்த 100 முறை ஊதும் பொழுது ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான விதங்களில் என்ன செய்யும்? இது ஊதப்படும். முதல்ல ஒரு லாங் பிளாஸ்ட், அத டெக்கியா அப்படின்னு ஹீப்ரூல சொல்லுவாங்க. டெக்கியா, TEKIAH, டெக்கியா. இட்ஸ் a long blast. It's a long blast. ஆமென். அது ஒரே முறை வேகமாய் பிளாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சத்தம். ஆமென். இரண்டாவது ஷெவாரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோஃபார் அப்படின்னா ட்ரம்பட்டுக்கு ஹீப்ரு வேர்ட் ஷோஃபார். எக்காலம்னா ஷோஃபார். சோ இரண்டாவது என்ன செய்வாங்க? இந்த லாங் பிளாஸ்ட் முடிச்ச உடனே ஷெஃபாரிம் என்கிற இன்னொரு பிளாஸ்ட என்ன செய்வாங்க? ஊதுவாங்க. which has 3 short blast. அதாவது 3 முறை சுருக்கமா என்ன செய்கிறது? ஊதுகிற ஒரு சத்தம். மேபி இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா யூடியூப்ல எல்லாம் அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சவுண்ட் எப்படி அவங்க எக்காலத்தை ஊதுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கிற விஷயம் தான். சோ முதல்ல தெக்கியா which is a long blast. ரெண்டாவது ஷெஃபாரிம் which is the 3 short blast வரும். மூணாவது முக்கியமானது கடைசியா ஊத போகிறது தான் டெருவா அப்படின்ற ஆமென் பிளாஸ்ட். இது பாத்தீங்கன்னா 9 முறை குயிக்கா பிளாஸ்ட் பண்ணி 11 முறை அந்த மாதிரி என்ன செய்வாங்க. மறுபடியும் சொல்றேன், 9 முறை குயிக்கா என்ன செய்வாங்க? அதை ஊதுவாங்க. 9 into 11 கிட்டத்தட்ட 99 தடவை ஊதிட்டு கடைசியா ஒரு முறை ஊதுறாங்க பாருங்க. தட் இஸ் த லாஸ்ட் ட்ரம்ப். அதுதான் 100வது சத்தம். சோ இதத்தான் பவுல் கடைசி எக்காலம் ஊதும் பொழுது என்று என்ன செய்கிறாரு? சொல்றாரு. சிலர் இன்னைக்கு புதிய நூதனமான உபதேசங்களை சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க, கடைசி நாள்ல ஊத போகிற எக்காலம் ஊழியக்காரர்கள் அவர்களுடைய சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நோ, இது வேதத்தை குறித்த மிக குறைந்த அறிவுள்ளவர்கள் பேசுகிற வார்த்தை. மேபி ஸ்பிரிச்சுவலி ஊழியர்களுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தை எக்கால சத்தம் போன்றது அப்படின்றதுல ஒரு சந்தேகமும் இல்லை. எஸ், we are all trumpets. We blow the voice of God. தேவனுடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யறோம்? தொனிக்க பண்ணுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா எந்த வசனத்தை எங்க இணைக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ கடைசி எக்காலம் என்று சொல்லும் பொழுது இதுதான். சோ அந்த 99 பிளாஸ்ட் தெருவா ஊதுனது ஒண்ணு கடைசியாக ஊதப்படக்கூடிய அந்த ஃபைனல் பிளாஸ்ட் தான் நீங்க பாத்தீங்கன்னா 100வது அல்லது த லாஸ்ட் ட்ரம்ப் என்று பொருள். இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள் ஒரு விஷயத்தை நான் இடையில மனசுல வந்ததுனால நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். என்ன அப்படின்னா, இந்த நாட்கள்ல குறிப்பாய் ப்ராஸ்பரிட்டி தியாலஜி, செழிப்பின் உபதேசங்கள், மிகைப்படுத்தப்பட்ட கிருபை அல்லது ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், வாட் எவர் இட் மைட் பி, இவைகளை போதிக்கிறவர்கள் இந்த மாதிரி உபதேசங்களை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்பொழுது நான் சொன்னேனே, ஃபைனல் டேஸ்ல ஊழியக்காரர்கள் தான் ட்ரம்பட் என்று சொல்லுகிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பாப்பா, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஏன்னா இந்த கடைசி நாட்கள் வஞ்சகத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நியூ கவர்னன்ட் என்ற சப்ஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ணது. ஆமென். சோ இதை கற்றுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய கண்களை கர்த்தர் திறந்து விடுவார் என்று, திறந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அமெரிக்க தேசத்தில் 1940, 50வது ஆண்டுகளிலே வாழ்ந்த A.W. கென்யான் என்று சொல்லுகிறவர் தான் இந்த புதிய நூதனமான உபதேசத்திற்கு காரணமானவர். E.W. கென்யான் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலா அவருடைய புஸ்தகங்கள்ல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செழிப்பு மற்றும் ப்ராஸ்பரிட்டி மற்றும் இந்த ஹைப்பர் போன்ற காரியங்களுக்கு வித்திட்டவரே E.W. கென்யான் தான். அவருக்கு பின்பதாக அவருடைய புத்தகத்தை படித்து அவருடைய காரியங்களை பின்பற்றினவர் கென்னத் ஹாகின். அம்மேன் ஸ்தோத்திரம். இவர் தான் இதை குறித்து அதிகமா பேசியிருக்கிறார். ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில கென்னத் ஹாகினுடைய பல உபதேசங்கள்ல உடன்பாடு இல்லை. காரணம், வேதத்தில் இல்லாத பல விஷயங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நம்பின அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் வீழ்ச்சியை என்ன செய்திருக்கிறது? கடைசி நாட்கள்ல கண்டிருக்கிறது. ஆமென். ஒரு சில விஷயங்கள் ஃபெய்த் போன்ற காரியங்கள்ல உடன்பாடு இருந்தாலும் பல அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆமென். உதாரணத்திற்கு அவர் சொன்ன காரியத்தினுடைய ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீங்க மேபி கென்னத் ஹாகினுடைய ஃபேனா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பாதாளத்துக்கு போனார், இன்ஃபேக்ட் அவர் நரகத்துக்கு போனார் என்றும், நரகத்துல போய் பிசாசினால் நரகத்திலையும் அவர் வேதனை அடைந்தார். இன்ஃபேக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்
died, spiritually. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Jesus Christ died spiritually in the hell. யாரு? கென்னத் ஹாகின் சொல்லுகிறார். நரகத்துல ஆவிக்குரிய விதத்தில் அவர் செத்து, he was born again in hell. இயேசு கிறிஸ்து நரகத்தில் அவர் என்ன செய்தார்? மீண்டும் பிறந்தார், ரட்சிக்கப்பட்டார். அதாவது அவருடைய ரத்தம் மற்றவர்களை கழுவினது மாத்திரமல்ல, அவருடைய பாவத்தையும் கழுவி பின்பு உயிரோடு கூட எழும்பினார் என்கிற சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். இதைத்தான் கென்னத் கோப்பிலண்ட் பேசுகிறார். இதை ஜாய்ஸ் மேயர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தங்களுடைய பிரசங்கங்களை கோட் பண்ணியிருக்கிறாங்க. யூ கேன் செக் இட் அவுட். இது போல பல விஷயங்கள் நமக்கு அமெரிக்கால இருந்து தான் வந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையில் இதை வெரிஃபை பண்றது, இது வசனத்தோடு ஒத்து போகிறதா, நாம் ஏன் இதை பேசுகிறோம், இதை பற்றி நம்ம ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமே, இது வேதத்து வசனத்தில் இருக்கிறதா என்பதை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செய்வதில்லை, சோதித்து பார்ப்பதில்லை. விசுவாசிகளும் வேத வசனத்தினுடைய அறிவு மிக குறைவா இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, புல்பிட்ல இருந்து என்னதெல்லாம் வருகிறதோ அல்லது டிவியில் என்னெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ அவைகள் அப்படியே நம்பி விடுகிறார்கள். இப்ப நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்பதற்காக என்னை நீங்க நம்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கோ அண்ட் ரெஃபர் த வேர்ட் ஆஃப் காட். அதனாலதான் எந்த ஒரு தனிப்பட்ட அனுபவங்களையோ அல்லது கதைகளையோ கட்டுக்கதைகளையோ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காம, நான் கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆக லாஸ்ட் ட்ரம்ப் என்பது இதுதான். ஆமென். எக்கால சத்த பண்டிகை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு அடையாளமா இருக்கிறது. அதுல ஊதப்படுகிற ஆமென் தெருவா ஆமென், அந்த கடைசி 100வது எக்காலத்தை தான் ஃபைனல் பிளாஸ்ட் என்று பவுல் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். மணவாளன் வந்து என்ன செய்கிறார், தம்மோடு கூட நம்மை அழைத்து செல்கிறார். திஸ் இஸ் த ஸ்டெப் நம்பர் 10. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 11 அப்படின்றது மேரேஜ் அண்டர் குப்பா. குப்பா என்பது பாத்தீங்கன்னா யூதர்களுடைய திருமணத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன இருக்கும்னா ஒரு 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 டென்ட் மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, அடித்திருப்பாங்க, ஒயிட் கலர்ல இருக்கும். அதை குப்பா என்று சொல்வார்கள். அதற்கு கீழே திருமணம் நடக்கும். இன்ஃபேக்ட் அது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தேவன் நடத்தின பொழுது அவர்கள் மேல இருந்த அந்த மேக ஸ்தம்பம், அந்த அக்கினி ஸ்தம்பம், இன்ஃபேக்ட் தட் இஸ் அ குப்பா. ஆமென். அதற்கு கீழே ஆமென், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த அந்த திருமணம் நடக்கிறத நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 12, ஃபைனலா ஆமென், மேரேஜ் சப்பர் ஆஃப் த லாம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஆமென். சோ இந்த 3 இது ஸ்டெப் நம்பர் 12. இதையும் நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே என்ன பழைய உடன்படிக்கையிலையும் புதிய உடன்படிக்கையிலும் நிறைவேறினதோ அதை மாத்திரம் நம்ம பார்த்திருக்கோம். ஸ்டெப் நம்பர் 10, 11 and 12 இவைகள் மூன்றுமே இனிமேலும் நிறைவேற வேண்டியது. ஒன்று, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், பிரைட் க்ரூம் கம்ஸ் ஃபார் த பிரைட். ஆமென். ஸ்டெப் நம்பர் 11 ஆமென், மேரேஜ் அண்டர் த குப்பா, அதாவது திருமணம். மூணாவது ஆமென், அல்லது ஸ்டெப் நம்பர் 12 மேரேஜ் சப்பர் ஆஃப் தி லாம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஹல்லேலூயா. சோ பழைய உடன்படிக்கை எவ்வளவு அழகாக நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இட் இஸ் நத்திங் பட் a marriage between amen God and the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில நடக்கிற மிக அழகான ஒரு திருமணத்திற்கு ஒப்பாக நாம் இதை பார்த்தோம். இன்ஃபேக்ட் இது புதிய உடன்படிக்கையிலும் அப்படியே இருக்கிறத உங்களால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரி, இப்ப இருந்து ஓல்டு கவர்னன்ட்னுடைய மற்ற விஷயங்களுக்கு வரப்போகிறோம். ஆமென். ஒரு இல்லஸ்ட்ரேஷனா கடந்த 4 நாட்களாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு திருமணத்தை நான் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக உதாரணமாக பயன்படுத்தி உங்களுக்கு பழைய உடன்படிக்கையை காண்பித்து விட்டேன். ஆமென். நிச்சயமாய் அநேர் இது நமக்கு முதல்ல தெரியாம போச்சே, இவ்வளவு அழகாக பைபிள்ல இவைகள் இருந்திருக்கிறதே என்று நீங்க நிச்சயமாய் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இனிமேல் வரப்போகிற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமா கவனிக்கிறோம். மேபி இந்த அளவுக்கு நீங்க அதை விரும்பி கேட்கிற அளவுக்கு சுவாரஸ்யம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆமென். ஆனாலும் நிச்சயமா நான் சொல்றேன், சுவாரஸ்யம் இருக்கோ இல்லையோ, சத்தியம் என்ன செய்யறது இருக்கிறது. அதை நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். கவனிங்க. Again we are going to continue on the old covenant அல்லது மொசைக் covenant அல்லது சீனாய் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிற இந்த உடன்படிக்கையை பற்றி தான் நாம் இன்னைக்கு தொடர்ந்து நாம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் புஸ்தகத்தினுடைய மைய என்ன சொல்லலாம், தீம் அல்லது கருத்து அல்லது சத்தியமே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த உடன்படிக்கை தான், அல்லது இந்த பழைய உடன்படிக்கை தான். யாத்ராகமம் புஸ்தகத்தினுடைய மைய கருத்து. இன்ஃபேக்ட் குறிப்பா யாத்ராகமம் புஸ்தகத்துல பழைய உடன்படிக்கையினுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா,
அதிகாரம் 19 முதல் அதிகாரம் 24 வரை. Right? I mean, exactly the covenant God made with the people of Israel is recorded in chapter 19 till chapter 24. ரொம்ப முக்கியம். Right? இதெல்லாம் நீங்க எழுதி வைத்துக் கொள்ள, அதனால தான் நான் ஸ்லோவா போறேன். கவனிங்க. 1ஆம் அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரையில் உள்ள பகுதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்தது யாத்திராகமம் 25 40 வரை, யாத்திராகம புஸ்தகம் 25 40 வரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவரால தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், அவர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, ஆமென், அவர்கள் இருக்கிறதற்கு அடையாளமாக தேவனுக்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அதுல தேவனை ஆராதிக்கிறது எப்படி, பலி செலுத்துவது எப்படி போன்ற, ஆமென், காரியங்கள் நிறைந்த ஒரு ஒரு ஆமென் வார்த்தைகள் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 25ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை. சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? From chapter 1 to chapter 18 it is about the people of Israel being delivered from Egypt. எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டத சத்தியங்களை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் எக்ஸாக்ட் அந்த உடன்படிக்கையினுடைய காரியங்களை குறித்து நீங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். 25ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன அப்படின்னா, தேவனால ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் ராஜாக்களாய் இருக்கிறார்கள், ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே தேவனை ஆராதிப்பதற்கென்று என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுக்கென்று ஏற்படுத்தி அங்க தேவனை எப்படி ஆராதிப்பது என்கிற அந்த விதிகளை எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் தான் என்னன்னா from chapter 25 to chapter 40. ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்ற விஷயங்களை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, யாத்திராகமம் 19:24 வாசிக்கும் பொழுது கர்த்தர் 1 minute 19ஆம் அதிகாரம், தேங்க்யூ ஜீசஸ், மன்னிக்கவும், யாத்திராம் 24:7 வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, யாத்திராகமம் புஸ்தகம், அதாவது 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை உள்ள இந்த வசனங்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. என்னன்னு? உடன்படிக்கையின் புஸ்தகம், புக் ஆஃப் த கவனன்ட். ஹல்லேலூயா. மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா பலர் இது ஒண்ணு அது ஒண்ணு அப்படின்னு வித்தியாசமா பேசி கொண்டிருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க 10 கட்டளைகள் மாத்திரம்தான் தேவன் கொடுத்தது என்றும் மற்ற கட்டளைகள் எல்லாம் மோசே சுயமாக எழுதினது என்று சொல்லுவார்கள். ஆமென். அவைகளெல்லாம் ரெஃப்யூட் பண்ணி தான் நான் பேசுறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவைகள் தான். அகெயின் மேபி நம்ம 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்குள்ள வசனங்களை மாத்திரம் இல்ல, யாத்திராகமம் 1 யாத்திராகமம் 40 வரைக்குள்ள புஸ்தகங்களை நம்ம என்னன்னு சொல்லலாம், புக் ஆஃப் தி கவனன்ட், உடன்படிக்கையின் புஸ்தகம் என்று சொல்லலாம். அப்போ தோரா என்பதும் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடன்படிக்கை புஸ்தகங்கள் என்பதும் ஒன்றுதான். the book of the covenant என்பதும் ஒண்ணுதான். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதோடு கூட சேர்ந்து நல்லா கவனிங்க, உடன்படிக்கையின் புஸ்தகமாகிய இந்த யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரையுள்ள இந்த பகுதியும் இதோடு கூட சேர்ந்து உபாகமம் புஸ்தகமும், எந்த புஸ்தகம்? டியூட்டரானமி. உபாகமம் புஸ்தகமும் சேர்த்துதான் நாம் என்னன்னு சொல்றோம்னா பழைய உடன்படிக்கை, ஆமென், என்னன்னு சொல்றோம்? ஓல்ட் கவனன்ட் என்று சொல்கிறோம். என்னோடு கூட நீங்க ஒரு வசனத்தை காமிச்சு கொடுக்கிறேன். உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரம், டியூட்டரானமி chapter 29 verse 1. அவன் வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. உபாகம் 29:1. ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல், ஓரேப்னங்க சீனாய் மலையில,
மோவாபின் தேசத்திலே அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. ஆக புக் ஆஃப் த கவனன்ட் என்று சொல்லப்படுகிறது, அல்லது நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது தோரா என்று நம்ம எதை அழைக்கிறோம் என்றால், சீனாய் மலையில தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அல்லது ஓரேபில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் கொடுத்த வாசனங்களும், அத்தோடு கூட சேர்த்து உபாகமம் புஸ்தகம் முழுவதையும் சப்ளிமெண்டரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆண்டவர் அடிஷனாக அவர்களோடு கொடுத்தார். இவைகளைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஓல்டு கவனன்ட், பழைய உடன்படிக்கை என்று நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். நான் ஏன் இதை இவ்வளவு நேரம் எடுத்து தெளிவா சொல்றேன்னா, நம்ம அநேகருக்கு என்னன்னா பழைய உடன்படிக்கைன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் நினைச்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை நான் எக்ஸாக்டா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம குறிப்பிட்ட அதிகாரங்களை வாசித்து தெரிந்து கொண்டோம். நோவாவோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கைன்னு சொன்ன போது ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் எடுத்து நம்ம என்ன செய்தோம் தெரிந்து கொண்டோம். அதே போல சீனாய் மலையில இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்து கொண்ட அந்த ஓல்டு கவனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உடன்படிக்கை முழுமையாக பழைய ஏற்பாடு முழுவதும் அல்ல. ஆமென். அது எங்க அந்த கவனன்ட் பத்தி எழுதி இருக்கிறது, எங்க அந்த கவனன்ட் நடந்தது அப்படின்றத உங்களுக்கு இப்பொழுது காண்பித்து கொடுக்கிறேன். சோ ஓல்டு கவனன்ட் என்று வரும்பொழுது எக்ஸாக்டா யாத்திராகமம் 19 24 வரை, அதோடு கூட சப்ளிமெண்டரியா உபாகமம் புஸ்தகம் முழுவதும். ஹல்லேலூயா. ரைட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரி, இந்த ஓல்டு கவனன்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி பைபிள்ல கவனன்ட் அட் சீனாய், சீனாய் மலையிலே செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை என்று நீங்க அடிக்கடி வாசித்தாலும், நியூ டெஸ்டமெண்ட் டெர்மினாலஜி படி, அல்லது புதிய ஏற்பாட்டினுடைய அந்த டெர்மினாலஜி வார்த்தையின்படி அப்போதான் இது ஓல்டு கவனன்ட்னு வருது. பழைய ஏற்பாட்டுல இதுக்கு பேர் என்ன வரல, ஓல்டு கவனன்ட்னே வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டுல இதை பழைய உடன்படிக்கை என்று அழைக்கப்படவில்லை. ரைட். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், எங்கன்னா 2 கொரிந்தியர் புஸ்தகம், நல்லா வாசிக்கணும். பழைய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைன்னு சொல்லிட்டே இருப்போமே, எங்க சொல்றாருன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல ஆமென் நம்ம பவுல் சொல்லுகிறார். 2 Corinthians chapter 3, 2 Corinthians chapter 3, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு, தயவு செய்து அதை மாற்ற வேண்டும். இன்ஃபேக்ட் பழைய ஏற்பாடு தவறு கிடையாது. ஆமென். பட் நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, பழைய ஏற்பாடு அப்படின்ன உடனே டோட்டல் பழைய ஏற்பாடு நினைச்சிட்டோம். ஆக்சுவலா அங்க வந்திருக்கிற வேர்டு ஓல்டு கவனன்ட்னு வந்திருக்கணும், பழைய உடன்படிக்கை என்று வந்திருக்கணும். யூ கேன் அந்த வசனத்து பக்கத்தில் நீங்க கவனன்ட்னு எழுதி கொள்ளலாம். பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது அப்படின்றத நீங்க வாசிக்கிறீங்க. பட் இந்த இடத்துல தான் நம்ம பழைய உடன்படிக்கை என்கிற வேர்டு வருது. பழைய ஏற்பாடுன்னு வந்துருச்சு. சம்டைம்ஸ் அந்த டிரான்ஸ்லேஷன், பழைய ஏற்பாடுன்ற டிரான்ஸ்லேஷன் நம்ம மிஸ்லீட் பண்ணிரும். டோட்டல் பழைய ஏற்பாடாக அதை நம்ம நினைத்து விடுவோம். அப்படி இல்லைங்க, அங்க வந்திருக்கிற வேர்டு, வர வேண்டிய வேர்டு பழைய உடன்படிக்கை என்கிற வேர்டு, ஓல்டு கவனன்ட் என்கிற வேர்டு தான் என்ன செய்திருக்க வேண்டும், வந்திருக்க வேண்டும். மாறாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேத புஸ்தகம் ஆமென் பழைய உடன்படிக்கை என்று நாம் அழைக்கக்கூடிய இந்த உடன்படிக்கையை உண்மையாகவே வேத புஸ்தகம் என்னவென்று அழைக்க தெரியுமா? முதல் உடன்படிக்கைன்னு அழைக்குது, ஃபர்ஸ்ட் கவனன்ட் என்று அழைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் கால்ஸ் இட் as a first covenant, not the old covenant. ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. ஹீப்ரூஸ் chapter 8, ஆமென் ஸ்தோத்திரம், chapter 9 ஃபார் எக்ஸாம்பிள் chapter 8ல verse 7 நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்தால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லையே. பாத்தீங்களா என்ன வேர்டு வந்திருக்கு? முதலாம் உடன்படிக்கை, ஃபர்ஸ்ட் கவனன்ட். சோ பல இடங்களிலே ஃபர்ஸ்ட் கவனன்ட் அப்படின்னு தான் வந்திருக்கு ஒழிய ஆமென் ஓல்டு கவனன்ட் அப்படின்ற வேர்டு ஆமென் சரியான வார்த்தையா இல்ல. ஃபர்ஸ்ட் கவனன்ட் அப்படின்றதா என்னவா இருந்திருக்கும் சரியான வார்த்தை. இன்ஃபேக்ட் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை கூட நான் இப்படிதான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ஆமென் ஃபர்ஸ்ட் கவனன்ட் அண்ட் ஆமென் தி ரெனியூட் கவனன்ட். என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வேர்டு ஓல்ட் அண்ட் தி வேர்டு நியூ என்ன செய்யுதுன்னா நம்மளை மிஸ்லீட் பண்றது அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடிகிறது, ஆமென் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா.
ஆமென். ஸ்தோத்திரமே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக நான் இப்ப சொல்ற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன். ஆமென். உண்மையாகவே தேவன் மனிதனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை ஒரே ஒரு உடன்படிக்கை தான். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் ஓல்டு கவனன்ட் என்று அழைக்கிறதை விட நம்ம என்னன்னு சொல்லணும், அதை ஃபர்ஸ்ட் கவனன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்க, கவனன்ஸ் உடன்படிக்கைகள் அப்படின்னு பைபிள் எங்கேயுமே வரல. ஹல்லேலூயா. உடன்படிக்கை என்று வரும் பொழுது ப்ளூரல்ல கொடுக்கப்படவே இல்லை, சிங்குலர்ல தான் இருக்குது. உடன்படிக்கை அப்படின்றதா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதியாகமம் 6-9 வரைக்கும் நோவாவோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. ஆமென். ஆதியாகமம் 15-17 ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. ஆமென். ஸ்தோத்திரம். லேவியராகமம் 26-42 வாசித்து பாருங்க. ஈசாக்கோடு யாக்கோபோடு ஆபிரகாமோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தாவீதோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. எரேமியா 31-31 புதிய உடன்படிக்கை. ஆகவே தேவனை பொறுத்த மட்டும் உடன்படிக்கை என்பது சிங்குலர், ஒன்றுதான். ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் ப்ளூரல், ஒன்றுதான். ஆமென். ஸ்தோத்திரமாகவே ஏன் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் என்றால், இன்ஃபேக்ட் ஓல்டு கவனன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்க மைண்ட்ல இருந்து எடுத்து விட்டு, மேபி என் பின்னாடி என் பிக்சர் கூட ஓல்டு கவனன்ட் போல்டா நம்ம போட்டிருக்கலாம். பட் நீங்க கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தெரியும், இட் இஸ் நாட் ஓல்ட், இட் இஸ் த ஃபர்ஸ்ட் கவனன்ட். ஹல்லேலூயா. ரைட். இப்போ இன்னையிலிருந்து நாம் என்ன செய்ய போறோம், இந்த பழைய உடன்படிக்கை அல்லது முதல் உடன்படிக்கைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நம்ம பார்ப்போம். அதுதான் முடிஞ்சு போச்சே பாஸ்டர், அது ஏன் நம்ம திரும்ப படிக்கணும்னு கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. நான் சொல்றேன், என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. ஹல்லேலூயா. முடிஞ்சுதான் போட்டுமே இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். உண்மையாகவே முடிந்து விட்டதா, அதுல இருக்கிறது நமக்கு இன்னைக்கு ரெலவெண்டா இல்லையா? ஆமென். ஸ்தோத்திரம் என்பதை நம்ம பார்ப்போம். நான் நேற்றுக்கே சொல்லும் பொழுது நான் சொன்னேன், ஆமென், பண்டிகைகள் அந்த உடன்படிக்கைக்குள்ள வரக்கூடிய 7 பண்டிகைகள்ல 4 மட்டுமே நிறைவேறி இருக்கிறது, இந்த 3 நிறைவேற வேண்டியது இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஆகவே சிலர் சொல்லுகிறது போல அந்த பழைய உடன்படிக்கை முடிந்து போன காரியம் என்று நினைப்பீர்கள் என்றால், இந்த கடைசி நாட்கள் நடக்கூடிய பல விஷயங்களை நீங்க அறியாம போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேற்றைக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெகு சீக்கிரத்துல ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் வரப்போகிறது, அல்லது எக்கால சத்த பண்டிகை வரப்போகிறது. ஆமென். அதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். ரைட். அன்னைக்கு நம்ம எல்லாருமே லைவ்ல அந்த பண்டிகையில நம்ம என்ன செய்ய போறோம், தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எக்கால சத்த பண்டிகை என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. கிபி 70ஆம் நூற்றாண்டுல எருசலேம்ல தேவாலயம் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1900 சில்ற வருஷம் இன்னைக்கு வரைக்கும் எக்கால சத்த பண்டிகை அன்றைக்கு ஊதப்பட வேண்டிய, நான் வாசித்தோமே, டெக்கியா, டெருமா, ஷெஃபாரிம், இந்த எக்காலங்கள் எருசலேமில் இருக்கக்கூடிய சியோன் மலையில வைத்து ஊதப்படல. இதுவரைக்கும் சுமார் 2000 வருஷம் என்ன செய்யப்படல, ஊதப்படல. பட் எவ்ரி இயர் தே ஆர் ப்ளோயிங். பட் என்ன அப்படின்னா, எங்க ப்ளோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வெளியே எருசலேமுக்கு வெளியே மற்ற நகரங்களில் என்ன செய்வாங்க, ஊதுவார்களே ஒழிய மலை மேல நின்று ஊதுனதில்ல, ஊத முடியல. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கு தேவ ஆலயம் இருந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய மசூதி என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கிறது. நான் அந்த இடம் யாருடைய கையில் இருக்கிறது, பாலஸ்தீனுடைய கையில் இருக்குது. அந்த மலை மேல யூதர்கள் என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது. ரைட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட். இதுவரைக்கும் ஆகவே எக்காலம் அங்க ஊதப்படல. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் இன்னும் சில நாட்கள் எக்கால சத்த பண்டிகை வரப்போகிறது. இந்த வருஷம் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்டினுடைய முதல் நாள், அதாவது ஹெட் ஆஃப் தி இயர், அதாவது யூதர்களுக்கு 2 நியூ இயர் உண்டு. ஒன்று பிப்ளிக்கல் நியூ இயர், அதாவது நிசான் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. சம்டைம்ஸ் இட் கம்ஸ் இன் மார்ச். இன்னொன்னு அவங்க ஏற்கனவே ஆசரித்து வந்த, ஆமென், அவங்களுடைய விவசாயத்தினுடைய அடிப்படையிலான ஒரு நியூ இயர் இருக்கு. ஹல்லேலூயா. சோ அந்த நியூ இயருடைய ஃபர்ஸ்ட் டே தான் அவங்களுக்கு என்னன்னா எக்கால சத்த பண்டிகை, ஹெட் ஆஃப் த இயர் என்று சொல்வார்கள். ஹீப்ரூல சொல்ல போனா ரோஷ் ஹஷானா என்று சொல்லுவாங்க. சோ ரோஷ் ஹஷானா அன்னைக்கு ட்ரம்ப் என்ன செய்யணும், பிளாஸ்ட் பண்ண வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த வருஷம் என்னைக்குமே இல்லாதது போல ரோஷ் ஹஷானா ஷபாத் அன்னைக்கு வந்து விட்டது. என்னைக்கு வந்துருச்சு, ஷபாத் அன்னைக்கு வந்துட்டது. சோ ரோஷ் ஹஷானா அல்லது இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்டினுடைய முதல் நாள் ஷபாத் அன்னைக்கு வந்துட்டுனா, பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி எங்க வச்சுதான் அதை ஊதி ஆகணும், மலை மேல வச்சுதான் ஊதி ஆகணும். ஹல்லேலூயா.
ஓகே, எங்க வச்சுதான் ஊதியாகணும்? சீயோன் மலையில நின்றுதான் ஊதியாக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2000 வருஷமா அப்படி நடக்கல. 2020 ஆமென் ஸ்தோத்திரம், ரோஸ் ஹஷானால ஷபாத் அன்னைக்கு வருகிறது ரோஸ் ஹஷானா. ஆகவே ட்ரம்ப் has to be blown in the mountain. என்ன செய்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு அரசாங்கத்திற்கு? யூதர்கள் அவங்களுடைய சார்பில் என்ன செய்திருக்கிறாங்க? விண்ணப்பம் வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு வருஷம் நாங்க வந்து என்ன செய்யறோம்? மலையில ஏறி நாங்க ஷொஃபார ஊதுவதற்கான அனுமதி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஒருவேளை அப்படி அனுமதி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த வருஷம் ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் முதல் முறையாய் மலையிலிருந்து ஊதப்படுகிறது என்றால் சம்திங் சிக்னிபிகன்ட், ஏதோ ஒன்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இப்பதான் நம்ம பார்த்தோம், ஆமென், அவர்கள் ஊதுகிற பொழுது the last ட்ரம்ப் ஊதும் பொழுது மணவாளனாகிய கிறிஸ்து செய்வார். அதற்காக இந்த ரோஸ் ஹஷானால அவர் வரப்போகிறார் என்று நான் சொல்லவில்லை. பட் வாட்ஸ் ஹேப்பனிங் டுடே, இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லாமே ஆமென் ஓல்டு கவனன்ட்டை வைத்து நீங்கள் படிக்கும் பொழுது ஆமென் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும், நிச்சயமா ஆச்சரியத்தை கொடுக்கும். அப்போ ஓல்டு கவனன்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க படிக்காம எப்படி பேச முடியும்? ஏன்னா அது புதிய ஏற்பாட்டுல இல்ல. ஆமென். புதிய ஏற்பாட்டுல என்ன இருக்குது? கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது பவுல் சபைகளுக்கு கடைசி எக்காலம் தொனிக்கும் போதுன்னு அவர் சொல்றாரு. அன்னைக்கு இருந்த யூதர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். நாம புறஜாதிகளா இருக்கிறோம். அன்னைக்கு பவுல், பேதுரு போன்றவர்கள் இவைகளை ஜனங்களுக்கு விளக்கி இருப்பார்கள். வாட் டஸ் இட் மீன் பை லாஸ்ட் ட்ரம்ப்? நமக்கு லாஸ்ட் ட்ரம்ப்னால என்னன்னு தெரியாது, ட்ரம்பட்னால என்னன்னு தெரியாதே. எத்தனை பேர் ஷொஃபார பார்த்திருக்கோம் நம்ம? ஆகவே நாம புறஜாதியாராகிய நம்ம பவுல் என்ன சொல்ல வருகிறார், எக்காலம் என்று சொல்லுகிறாரு, என்ன சொல்ல வருகிறார் என்பதை பவுல் எதை வைத்து சொன்னாரோ அதுக்கு நம்ம போய் படிக்கணும்ல. பவுல் எதை வைத்து பேசினார்? பழைய ஏற்பாடை வைத்து பேசினார். சோ அவர் எந்த புஸ்தகத்தை கையில் எடுத்து பேசினாரோ அந்த புஸ்தகத்தை நம்ம கையில் எடுத்து படிக்கலன்னா கடைசி நாட்களுடைய சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆக இந்த ஓல்டு கவனன்ட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்றதை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு சில நாட்கள் நம்ம பார்க்க போறோம். என்னதான் அப்படி உள்ள இருக்கு, சத்தியங்கள் இருக்குன்னு சொல்றீங்களே. அப்கோர்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் நிறைய விஷயங்களை பார்த்தாலும் வசனங்களாக சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். கவனிங்க, அந்த ஸ்ட்ரக்சர், ஓல்டு கவனன்ட்டினுடைய ஸ்ட்ரக்சர் அல்லது பழைய உடன்படிக்கையினுடைய ஸ்ட்ரக்சர் எங்க ஆரம்பிக்குது? யாத்திராகமம் 19 ஆரம்பிக்குது. எங்க வந்து முடியுதுன்னா யாத்திராகமம் 40 முடியுது. சரியா? யாத்திராகமம் 19 அந்த ஓல்டு கவனன்ட்டுடைய பேக்ரவுண்ட் எங்க நடக்குது, எப்படி நடக்குது, எப்படி அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் செய்தார் என்பதை, அந்த பேக்ரவுண்ட நீங்க வந்து யாத்திராகமம் 19 பார்க்கலாம். இரண்டாவது யாத்திராகமம் ஆமென் 20ஆம் அதிகாரத்துல the 10 words, 10 commandments இல்ல, ஆமென், நம்ம ரொம்ப ஆழமா நம்ம உள்ளத்துல பதிஞ்சிட்டு பைபிள் 10 commandments அப்படின்றத நீங்க படிச்சதுனால அதை 10 commandments சொல்றீங்களா, அல்லது 10 commandments மூவியை பார்த்ததுனால நம்ம 10 commandments சொல்றோமான்னு தெரியல. பட் பைபிள் அதை 10 கட்டளைகள் என்று எங்கேயுமே சொல்லல. ஆமென். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? 10 words, வார்த்தைகள் தான் இருக்கு. ரைட்? மூணாவது அதுக்கு வருவோம். அதுதான் டீட்டெயில் நாங்கள் பார்க்க போறோம். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு 10 commandments ரொம்ப விரிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்டையும் நம்ம என்ன செய்ய போறோம், விரிவா பார்த்து ஒவ்வொன்றும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மோடு கூட எப்படி பொருந்தி போகிறது என்பது நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியம். மற்றவர்களையும் ஷேர் பண்ணுங்க, நிறைய பார்க்க வைங்க ஜனங்களை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன செய்யுங்க, தாராளமா ஷேர் பண்ணலாம். நம்முடைய ஜூம் லிங்க் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. பிகாஸ் people need to hear these messages. சரியா? மறுபடியும் சொல்லுகிறேன், யாத்திராகமம் 19 பழைய உடன்படிக்கை எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்தார் என்பதற்கான பேக்ரவுண்ட் இருக்கு. யாத்திராகமம் 20 அந்த உடன்படிக்கையினுடைய ஆரம்பம் 10 words. மூணாவது ஆமென், யாத்திராகமம் 21 23 வரை ஆங்கிலத்துல the judgments சொல்லுவோம், தமிழ்ல பிரமாணங்கள்னு சொல்லுவோம். பிரமாணங்கள் ரைட்?
ஆங்கிலத்துல the judgments, தமிழ்ல பிரமாணங்கள். ரைட்? 21ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரைக்கும், from chapter 21 to 23. நான்காவது நான் ஒரு அவுட்லைன் கொடுக்கிறேன். ஓல்டு கவனன்ட்னுடைய அவுட்லைன் நான் கொடுத்துட்டு இருக்கேன். 24ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் மட்டும் the ceremony of the covenant, எப்படி ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த மிருகத்தை என்ன செஞ்சாரு, ரெண்டா கட் பண்ணி ஒரு செரமனி நடந்துச்சு இல்லையா? அதே போல இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய செரமனி, the covenant ratification, இது 24ஆம் அதிகாரத்தில் நடக்குது. சோ எக்ஸாக்டா யாத்திராகமம் 19 இருந்து 24க்குள்ள உடன்படிக்கை என்ன செய்தது, அந்த உடன்படிக்கை அம்சங்கள்லாம் முடிஞ்சு போகுது. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. From 25 to 40, 25ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுக்கென்று ராஜரீக கூட்டமாய் ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற சட்டதிட்டங்கள், தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற சட்டதிட்டங்கள், பலிகள், ஆசாரியத்துவங்கள், இந்த காரியங்கள் எங்கிருந்து 25ல இருந்து 40 வரைக்கும். சோ இதுதான் ஓல்டு கவனன்ட்னுடைய அந்த ஸ்ட்ரக்சர். இது அப்படியே தூக்கி தூரப்பட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா முடியாது. ஹalleluya. சரி, இன்னைக்கு அந்த 10 வேர்ட்ஸ்னுடைய இன்ட்ரோடக்ஷனை மாத்திரம் பார்த்துட்டு நாம் என்ன செய்ய போறோம், கடந்து செல்ல போகிறோம். ஹalleluya. தென் நாளைக்கு 10 கட்டளைகளையும் தனித்தனியா நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். Does the 10 commandments, as you and I call, or the 10 words relevant today? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் 10 கட்டளைகளுக்கு இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லி வருகிறார்கள். ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் என்னன்னா, உண்மை நான் சொல்ற பல இடங்கள்ல நான் பைபிள் ஸ்டடி பண்றேன், அநேகருக்கு நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஈவன் பைபிளுடைய மிக மிக அடிப்படை விஷயங்கள்ல கூட இருக்கிற விசுவாசிகளுக்கு என்னல்ல, போதுமான அறிவு இல்லாம இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வஞ்சிக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரினிட்டி எடுத்துக்கோங்க, திருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஈவன் பென்டிகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸுக்குள்ளாகவே திருத்துவத்தை குறித்த மிகப்பெரிய கேள்வி இருக்கு, அவங்களால நம்ப முடியல. ஆமென். ஒரு நாள் அதையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். சரி, போகட்டும். ஆமென். 10 வேர்ட்ஸ் யூசுவலா நீங்களும் நானும் அதை 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று ஆமென் ஸ்தோத்திரம் அழைத்து விட்டோம். இன்ஃபேக்ட் தமிழ்ல சொன்ன கற்பனைகள், என்னதுங்க, கற்பனைகள் என்றுதான் பைபிள் இருக்கு. ஹalleluya. உண்மையா அப்படின்னா நான் காமிக்கிறேனே. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. யாத்திராகமம் 20:1 வாசிப்போமா? தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன. எப்படி சொல்லிட்டு ஆண்டவர் 10 கற்பனைகளை என்ன செய்கிறாரு, ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆமென். These are the words, வார்த்தைகள். ஹalleluya. கட்டளைகள் அல்ல, இவைகளெல்லாம் வார்த்தைகள். ஆமென். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். 34:28 வாசிப்போம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் என்ன செஞ்சான், எழுதினான். ரைட்? 10 கட்டளைகளா கற்பனைகளா? கற்பனைகள். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பாப்போம். 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை எழுதினான். கற்பனைகள் என்றுதான் இருக்குது. உபாகம் புத்தகம் 4ஆம் அதிகாரம், டியூட்ரானமி chapter 4 verse 13 வாசிப்போமா? நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு என்ன செய்தார், அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகள் என்ன செஞ்சாரு, எழுதினார். அதே போல உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? முன்னே சபை கூடி வந்த நாட்களில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின, சபை கூடி வந்த நாள், that's the first church இல்லையா? ஆமென். உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம். கற்பனைகள், it is not commandments. commandmentsன்றது வேற, கற்பனைகள்ன்றது வேற. ஹalleluya. இந்த 10 கற்பனைகள் இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியம்.
மற்ற கட்டளைகள்னு வரும்போது, பிரமாணங்கள் என்று வரும்பொழுது, நீங்கள் அதை மீறினீர்கள் என்றால், அதை செய்யாம போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் உண்டு. ஃபைன்னா இந்த தண்டனை உண்டு, அந்த தண்டனை உண்டுன்னு மற்ற காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. பலிகள் அப்படி இப்படி நிறைய இருக்கு. ஆனா இந்த 10 கற்பனைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, they are absolute commands. நீங்க அதை கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. they are general injection. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட சோசியல் செட்டப்ல இருக்கிற ஜனங்களுக்கோ கொடுக்கப்பட்டதல்ல 10 கற்பனைகள். உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கை கொள்ள வேண்டிய God's command. That's it. 10 தேவனுடைய வார்த்தைகள், 10 கர்த்தருடைய கற்பனைகள், அவ்வளவுதான். Hallelujah. So these 10 words are from the heart of the covenant which was made between God and Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கு இடையில நடந்த உடன்படிக்கையினுடைய இருதயம், அந்த ஹார்ட் எதுனா இந்த 10 வார்த்தைகள் தான். ஆமென். முதல்ல 10 கட்டளைகள்ன்றத நம்ம மைண்ட்ல இருந்து எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஹல்லேலூயா. எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு தெரியுமா? நம்ம என்னைக்கோ நம்ம திசை மாறி போயிட்டோங்க. என்னைக்கோ திருச்சபை ரூட்ல இருந்து மாறி எங்கேயோ போயிடுச்சு. ஹல்லேலூயா. திரும்ப கொண்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதாவது அதனால என்ன அப்படின்னு நினைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. கற்பனைகளை கட்டளைகளா நினைக்கும் பொழுது மனசு என்ன செய்யுது? கசக்குது. இன்னைக்கு அதெல்லாம் பின்பற்ற வேண்டாம்னு சொல்லுகிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும்போது, திரும்ப அதை பற்றி படிக்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. சரி, போகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாத்தீங்கன்னா இந்த 10 கற்பனைகள் அல்லது இந்த 10 வேர்ட்ஸ், இவை என்ன தெரியுமா? ஒன்று, மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. இரண்டாவது, மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் உள்ள உறவு. Right relationship with God and social justice in human relationship. இது ரெண்டையும் ஆமென் மனிதனுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்ததுதான் இந்த 10 கற்பனைகள். ஹல்லேலூயா. You know why 10 words? ஏன் 10 தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது, and he said ve omar, ஹீப்ரூல ve omar இந்த வார்த்தை 10 முறை வருது. ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு எத்தனை முறை தன்னுடைய வாயை திறந்தவர் சொன்னார் தெரியுமா? 10 times. உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது 10 முறை சொன்னார். and he said ஹீப்ரூல ve omar, ve omar, ve omar 10 முறை சொன்னார். சோ 10 முறை ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன பொழுது இந்த பூமி உண்டாயிற்று. புதிய தேசமாகி இஸ்ரவேல், the new nation Israel was born, or Israel was created when God said these 10 words. Hallelujah. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், உடன்படிக்கை என்பது ஒரு புதிய பிறப்பு. நோவாவோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார், ஒரு புதிய ஜெனரேஷன். ஆபிரகாமோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார், ஒரு புதிய ஜெனரேஷன். Hallelujah. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? That's why God used 10 words. So இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, குறிப்பிட்ட ஜனங்களுக்கு, குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு என்று அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வானம் பூமி ஒழிந்து போனாலும் நம்முடைய வார்த்தை ஒரு காலம் என்ன செய்யாது? ஒழிந்து போகவே போகாது. ஹல்லேலூயா. முடிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். Does the 10 words exist before Moses? மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை அல்லது 10 கற்பனைகளை பலகையில எழுதி கொடுப்பதற்கு முன்பதாக 10 கற்பனைகள் இருந்ததா? ஏன்னா நிறைய பேர் என்ன அசியூம் பண்றோம் அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கற்பனைகளோடு கூட சேர்ந்த மற்ற எல்லா கட்டளைகளும் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பின்பு எல்லாமே என்ன செய்துட்டார்? அவர் அபாலிஷ் பண்ணிட்டாரு. அதனாலதான் நாம அதை கை கொள்ள வேண்டியது இல்லை என்று நினைக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு சொல்ற விஷயத்த சொல்றேன். மோசே பிரமாணங்களை கொடுப்பதற்கு முன்பதாகவே குறிப்பா இந்த 10 கற்பனைகள் ஆமென் ஆமென் வழக்கத்தில் இருந்தது. இவைகளுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்து கொண்டிருந்தார்கள் என்பதை உங்களை பைபிள்ல தான் காமிக்க விரும்புறேன். அப்படின்னா இன்னைக்கும் அது ரெலவென்ட். அதை நான் மறுபடியும் இயேசு கிறிஸ்துடைய வாயினால சொன்னதையும், பவுலுடைய வாயினால சொன்னதையும், பேதுருடைய வாயினால சொன்னதையும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஓல்டு கவனன்ட் என்கிற சப்ஜெக்ட் பார்த்து கொண்டிருந்தாலும் நம்ம எதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்? நியூ கவனன்ட் தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நான் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், 10 கற்பனைகள் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே 10 கற்பனைகள் பைபிள் என்ன செய்தது? இருந்தது போல இன்றைக்கும் 10 கற்பனைகளை நீங்களும் நானும் கடைபிடிச்சுதான் ஆகணும். ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேத வசனத்தை ஆதியாகமத்தினுடைய முதல் பகுதிகளை ரொம்ப கவனமா நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் அப்படின்ற உணர்வு ஜனங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்குது? இருந்திருக்கு. ஹalleluya. அதாவது கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது பாவம் அப்படின்றத என்ன செஞ்சிருந்தாங்க? ஜனங்கள் அறிந்திருந்தாங்க. அது வேத வசனம் நமக்கு என்ன செய்யறது? காண்பித்து கொடுக்கிறது. ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டுல காமிக்கிறேன் பாருங்க. 1 யோவான், இன்ஃபேக்ட் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்பினதுக்கு பின்பதாக, ரைட்? 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 John chapter 3 verse 4. வாசம் பேப்பர் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம் என்னோட கூட சேர்ந்து. 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். யோவான் சொல்லுகிறார் பாருங்க, நியாய பிரமாணத்தை பற்றி யோவான் பேசுகிறார் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்பினதுக்கு அப்புறம் தான் இதை எழுதுகிறார் யோவான். அப்போ 10 கற்பனைகள் ரெலவெண்டா இருந்திருக்கா யோவானுடைய காலங்கள்ல? எஸ். எது பாவம்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது தான் பாவம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. Where there is no law, there is no transgression. எங்க நியாயப்பிரமாணம் இல்லையோ அங்க என்ன இல்ல? பாவம் இல்ல. சோ பாவம் இன்னது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது எதுதான்? நியாயப்பிரமாணம் தான். சோ இது அன்றைக்கு சரி இன்றைக்கு சரி, அதுதான் உண்மை. களவு செய்யாதிருப்பாயாக என்று நமக்கு நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கிறபடினாலதான் களவு செய்வது பாவம் என்று நமக்கு தெரியுது இல்லையா? சோ இத மோசேயின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க பாவம் செய்யும் பொழுதுலாம் வசனம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுது? தேவனுடைய பிரமாணங்களை என்ன செஞ்சாங்க? மீறினார்கள், பாவம் செய்தார்கள். உதாரணத்துக்கு ஒரு சில உதாரணங்களை கொடுக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் பைபிள் சொல்லுது. எப்படி இருந்தாங்களா? பாவிகள். சோ எதை வைத்தவர்கள் பாவிகள் அப்படின்னு சொல்றோம்? நமக்கு தெரியுது, அவங்க வேசித்தனம் பண்ணினார்கள், விபச்சாரம் பண்ணினார்கள், ஓரினை சேர்க்கையில ஈடுபட்டார்கள். பட் லான்னு ஒண்ணு இல்லைன்னா எப்படி அது பாவம்னு தெரியும்? சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர்களை பாவிகள் என்று ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? There was law. சோ நியாயப்பிரமாணம் எழுத்து வடிவில் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுப்பதற்கு முன்பதாகவே தேவனுடைய பிரமாணம் என்பது இந்த பூமியில் இருக்கத்தான் செய்திருக்கிறது. ஹalleluya. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அபிமெலேக்கை குறித்து வாசிக்கிறோம். சாராளை அவன் கொண்டு போய் வச்சிடுறாரு. தேவன் அபிமெலேக்கை வாதிக்கும் பொழுது அவன் it was talking about a great sin, மிகப்பெரிய பொல்லாங்கு, மிகப்பெரிய பாவம். ஆமென். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 7th commandment. ஆமென். அப்படி ஒன்று தெரியலன்னா அபிமெலேக்கே நீ பாவம் செய்கிறாய் என்று சொன்ன பொழுது அவன் உணர்த்தப்பட்டு என்ன செய்யறான்? சாராள விடுதலை செய்யறான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்கள். 39:9 யோசேப்பு சொல்றான், இவ்வளவு பெரிய பொல்லாங்கை என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி செய்வேன்? ஒருவேளை பிரமாணம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லிருப்பாரு யோசேப்பு, I mean, how could I break the 7th commandment? அப்ப நீங்க பாக்குறீங்க, ஆமென், ஸ்தோத்திரம், கற்பனைகளை ஆண்டவர் அவர்களுக்கு எழுத்து வடிவில் கொடுப்பதற்கு முன்பதாகவே பாவம் என்று அறிந்திருந்தார்கள். ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதாமையும் ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் தண்டிக்க காரணம், ஆமென், அவர்கள் 10 கட்டளையுடைய 8வது மற்றும் 10வது ஆமென் கமாண்ட்மென்ட் என்ன செஞ்சாங்க? சாரி, ஆமென், வேர்ட்ஸ் என்ன செஞ்சாங்க? அவங்க மீறினாங்க. ஹalleluya. ஆமென். இச்சியாதிருப்பாயாக, ஆமென், ஹalleluya. 8வது மற்றும் 10வது ஆமென் கற்பனைகள் என்ன செஞ்சாங்க? மீறினாங்க. நிறைய மீறினாங்க அவங்க, அது வேற. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 9-12 வரை வாசித்து பாருங்க. காயினை தேவனாகிய கர்த்தர் தண்டிக்க காரணம் 2 விஷயம். ஒன்னு பொய் சொன்னா, இன்னொன்னு மர்டர் பண்ணா. 6வது கற்பனையை மீறினா, 9வது கற்பனையை மீறினா.
ஹல்லேலூயா. ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த பூமியை 6 நாளிலே சிருஷ்டித்து 7வது நாள் ஷபாத் அறிவிக்கிறார். 4th commandment was instituted on Genesis chapter 4:2. ஹல்லேலூயா. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கற்பனைகள் 10 கற்பனைகள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கற்பனையில எழுதி கொடுத்தார், அவ்வளவுதான். ஆனா அதற்கு முன்பதாகவே இந்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் என்ன செய்தது? ஜனங்களுடைய இருதயங்களிலே எழுதப்பட்டிருந்தது. ஆதியாம் 26:5 வாசித்து பாருங்க. ஏற்கனவே தியானித்த ஒரு வசனம் தான். ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்வான்? அவன் என்னுடைய கற்பனைகள், என்னுடைய கட்டளைகள், என்னுடைய நியாயங்கள் இதெல்லாம் ஹீப்ரூல அன்னைக்கு சொன்ன நான், அதன்படி அவன் நடப்பான். ஆண்டவர் என்ன செய்யறார்? அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. ஒரே ஒரு வசனத்தோட முடிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஐசாயா chapter 2, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, எப்போ? 2வது வசனத்தை வாசிங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம், சரியா? இப்ப வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கு, யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் என்ன செய்யும்? வெளிப்படும். ஈவன் அந்த ஃபைனல் டேஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் ஆளுகை செய்யும் பொழுது கூட ஆண்டுடைய வேத வசனம் போதிக்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகள் போதிக்கப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை மறந்துடாதீங்க. இட்ஸ் இட்டர்னல். இட்ஸ் இட்டர்னல். That's a principle for the kingdom of God. இன்னும் தெளிவா இதை பத்தி நம்ம பேச போகிறோம். இயேசு கிறிஸ்து 10 கற்பனைகளை பற்றி பேசி இருக்கிறாரா? இதை நம்ம வர நாட்கள்ல பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். சோ இப்பதான் ஓல்டு கவர்னருடைய ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம போகிறோம். என்ன இருக்குன்னு நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். சோ இன்னைக்கு பார்த்தது ஃபர்ஸ்ட் இந்த 10 வேர்ட்ஸ், ரைட்? சோ இந்த 10 வேர்ட்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்றது நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். தென் அதுக்கப்புறம் இந்த கட்டளைகள், இந்த பலிகள், இதெல்லாம் எதுக்கு? ஆமென். அதுக்கும் நமக்கும் இன்னைக்கு ரெலவென்ட் இருக்கா, அல்லது அதெல்லாம் முடிஞ்சு போச்சா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்வோம்? தியானிப்போம். நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாய் பழைய உடன்படிக்கைக்குள்ள புதிய உடன்படிக்கையினுடைய ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படி எங்களை கூட்டி சேர்த்திரே. நீர் எங்கள் கண்களை திறப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்ப வசனங்களை படிக்கணும், ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கணும். பைபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்காக எழுதி கொடுக்கப்பட்டது ஆண்டவரே. இது வேணும் அது வேண்டான்னு ஒதுக்கி வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை ஆண்டவர். இந்த கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்படுகிற அல்லது வஞ்சித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஊழியரிடத்திலிருந்து எங்களை தப்புவிப்பதற்கு இந்த சத்தியங்கள் எங்களுக்கு மிக பிரயோஜனமா இருக்கட்டும். இப்படி சமூகத்தில் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.